ரமேஷ் டுவல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாகி நான் இந்தியா நேர்காணல் நிகழ்ச்சிக்கு ஜெகதல ஊரை சேர்ந்த பிரகாஷ் போஜன் ஓய்வு HPF வழக்கறிஞர் மற்றும் சிறந்த விவசாயி அவர்களிடம் பேட்டிக்கணும் வந்திருக்கின்றேன். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சி. இப்போதைக்கு உங்களுடைய முழு பணி, அதாவது வழக்கறிஞரா இல்லை விவசாயமா, அதை பற்றி கொஞ்சம் விளக்க சொல்லுங்கள். நான் இப்போது ஓய்வு பெற்ற பிறகு HPFலேருந்து லா ஆஃபீஸாக ஓய்வு பெற்ற பிறகு முழு பணி வந்து விவசாயம் தான். சரி. ஜெகதலா கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7 ஏக்கர் அளவில் விவசாயம் செய்து வருகிறேன். ஒரு இங்கிலீஷ் காய்கறி இங்கே மோஸ்ட்லி வந்து கேரட்டு, பீட்ரூட்டு, பொட்டேட்டோ, இந்த இங்கிலீஷ் கேஷ் க்ராப்ஸ், இதுதான் விவசாயம் பண்ணி வருகிறேன். இப்போது இந்த சமூக காலத்தில் கொஞ்சம் ஏக்கரேஜை குறைத்து கொண்டேன். இப்போ செய்வது ஒரு 3 ஏக்கர் அளவு தான் விவசாயம் செய்து வருகிறேன். சரி சரி. ஏன்னா பலவிதமான பிரச்சனைகள், ஒன்று ஆள் கிடைப்பதில்லை, பற்றாக்குறை. நெக்ஸ்ட் வந்து வனவிலங்கு கலாட்டம் நிறையா இருக்குது, அதை சமாளிக்க ரொம்ப பாடுபடும், ரொம்ப கஷ்டம். பைசன்ஸ் வந்து மானு, ஆடு, மங்கூஸ், இந்த மாதிரி பலவிதமான விலங்குகள்லேருந்து நம்ம பாதுகாக்க வேண்டியிருக்கு. சரி. காட்டுப்பன்றி, முள்ளாம்பன்றி, பலவிதமான எல்லாமே, யானை இந்த பக்கம் வர்றதில்ல, வாய்ப்பு கம்மி வர்றதில்ல. பைசன்ஸ் வந்து காட்டெருமை நிறையா இருக்குது. அது இல்லாமல் வந்து பன்னி கலாட்டம் நிறையா இருக்குது. மயில், முள்ளாம்பன்னி, பன்னி எல்லாமே வந்து விவசாயத்துக்கு பாதிப்பு நிறையாவே இருக்குது. அதனால் வந்து ஆள் பற்றாக்குறை ஒன்று, தண்ணி பற்றாக்குறை ஒன்று, இந்த வைல்ட் அனிமல்ஸ்லேருந்து வந்து பாதுகாக்க வேண்டிய பொருட்டு ஒன்று, இதெல்லாம் சேர்ந்ததுனால வந்து கொஞ்சம் குறைச்சி ஏக்கரேஜை குறைச்சி இப்போ வந்து ஒரு 3 ஏக்கர் அளவில் தான் விவசாயம் செய்து வருது. சரி, பரவாயில்ல. நீங்கள் எத்தனை காலமாக இந்த விவசாயத்தில் இருக்கீங்க? நான் கிட்டத்தட்ட 22 வருஷமாக விவசாயம் செய்து வருகிறேன். ஓ, தொடர்ச்சியாகவே விவசாயம் செய்து கொண்டு நான் வேலையில் இருக்கும்போது சேர்த்து பார்ட் டைமாக வந்து விவசாயத்தில் கவனம் செலுத்தி வந்தேன். சரி. HPF இருந்தீங்க இல்லையா? அங்கே எத்தனை காலம் பணியாற்றினீர்கள்? என்ன பொறுப்பில் இருந்தீர்கள்? ஹிந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம்ஸில் கிட்டத்தட்ட 26 வருட காலம் பொறுப்பாற்றினேன். சில்வர் ஜூபிலி தாண்டி தாண்டி பொறுப்பாற்றினேன். அங்கு மெயினாக வந்து கஸ்டம்ஸ், சென்ட்ரல் எக்சைஸ் முழுமையாக நான் பார்த்து கொண்டேன். பின்ன வந்து லீகல் ஆஃபீஸர், அட்மினிஸ்ட்ரேஷன் லா ஆஃபீஸராக பணிபுரிந்தேன். பணிபுரிந்து எங்கள் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டில் வந்தேன். வாலண்டரி ரிட்டையர் வந்த பிறகு காட்டன் ஃபேக்ட்ரியில் வந்து கன்சல்டண்ட்டாக ஒரு 3 வருட காலம் பணிபுரிந்தேன். சரி. அங்கு வந்து சர்வீஸ் டேக்ஸு, சென்ட்ரல் எக்சைஸ் வந்து காட்டன் ஃபேக்ட்ரியில் கன்சல்டண்ட்டாக இருந்தேன். பிறகு வந்து முழு டைம் வந்து விவசாயத்தில் கவனம் செலுத்தி வருகிறேன். சரி. இங்கே பெரும்பாலும் உங்களை விசாரித்த வரைக்கும் விவசாயம் என்பதை விட அட்வொகேட், வக்கீல் அப்படி அழைக்கிறார்கள். அதில் எத்தனோட காலம் நீங்கள் பணியாற்றினீர்கள்? கிட்டத்தட்ட ஒரு 2 வருட காலம். நான் HPF சேர்வதற்கு முன்பில் அங்கு ஒரு 2 வருட காலம் வந்து பாரில் இருந்தேன். சரி. இப்போதைக்கு அந்த நினைவில் வருகிறதா இல்லையா? நினைவுகள் இருக்கிறது. ஆமாம். இந்த கம்யூனிகேஷன் இருக்கா இல்லையா? கம்யூனிகேஷன் இருக்கிறது. கிளைண்ட் இருப்பாங்க இல்லையா? கிளைண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. என்னென்னா வந்து ஆக்டிவாக வந்து ஆஃபீஸ்க்கு போவதில்லை. முழுக்க விவசாயத்தில். சரிங்கண்ணா, உங்களுக்கு சொந்த போர்வெல் இருக்கா? போர்வெல் சொந்தமாக போர்வெல் இல்லை. பர்மிஷன் ஒரு 3 போர்வெலுக்கு பர்மிஷன் கேட்டிருந்தேன். சரி. ஒரு 6 வருடத்துக்கு முன்பு. அப்போது வந்து பர்மிஷன் எல்லாம் ரெடி ஆனது. பின்ன வந்து அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு அனுமதி கேன்சல் பண்ணிட்டாங்க. சரிங்க. உங்களுக்கு அரசு தரப்பிலிருந்து ஏதாவது உதவி கிடைக்குதா இல்லையா? அரசு தரப்பிலிருந்து விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய உதவி கிடைக்கிறது. எங்களுக்கு மைக்ரோ ஸ்ப்ரிங்க்லர் எல்லாம் கொடுத்துள்ளாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் வந்து மைக்ரோ ஸ்ப்ரிங்க்லர் கொடுத்துருக்காங்க. பின்ன வந்து உரம், ஆர்கானிக் கல்டிவேஷனுக்கு வந்து டாலமைட்டு உரம், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. நீம் ஸ்ப்ரே, நீம் கேக்ஸு, இதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. சரிங்க. இப்போதைக்கு போகத்துக்கு என்ன போட்டிருக்கீங்க?
இப்போ இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து கேரட் நத்துனா விதை F1 ஹைப்ரிட் வெரைட்டி சரி. நத்துனா கேரட் சீட்ஸ் போட்டிருக்கேன். ஒரு ½ ஏக்கருக்கு. ம். இன்னொரு ஒரு 1 ஏக்கருக்கு வந்து அதே நத்துனா F1 தான் கேரட் போட்டிருக்கேன். எல்லாம் இப்போ அறுவடை நாளாயிருச்சா? அறுவடை நான் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக 1 ஏக்கராக்கு வந்து விதை போட்டிருக்கேன். இப்போ வந்து இது 60 நாள் ஆகிறது. கேரட் வந்து 60 டேஸ் ஆகிறது. இப்போ விலை ஓரளவு கிடைக்கிறதா? இப்போ சமூகமாக இப்போ வந்து கேரட்டுக்கு வந்து ரேட்டு ரொம்ப கம்மி. இப்போ வந்து போன வாரத்தில் நிலவரம் பார்த்தானா 25 ரூபாய் மேக்ஸிமம் போயிட்டு இருந்தது. சரி. இன்னைக்கு நாள் வந்து 35க்கு போயிட்டு இருக்கு மேக்ஸிமம். இப்போ பரவாயில்ல. 20 to 35. ரேட் பரவாயில்ல. ரேட்டு வந்து எங்களுக்கு வந்து பரவாயில்லை என்பது 2-3 பேராமீட்டர் இருக்கு. ஒன்று வந்து ஈல்டு, நெக்ஸ்ட்டு வந்து ரேட்டு. இது 2 பேராமீட்டர் மெயினாக. ஈல்டு வந்து எங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து ஈல்டு கொண்டு வரணும். சரி. நெக்ஸ்ட் வந்து ஒரு அளவுக்கு வந்து ரேட் இருக்கணும். ஏன்னா வந்து போஸ்ட் ஹார்வெஸ்டிங் காஸ்ட்டே எங்களுக்கு வந்து ஒரு கிலோக்கு வந்து 15 ருபீஸ் ஆயிடுது. அப்படிங்களா? சரி சரி. கிட்டத்தட்ட வந்து 15 ருபீஸ் காஸ்ட் ஆஃப் அப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ப்ளஸ் காஸ்ட் ஆஃப் போஸ்ட் ஹார்வெஸ்டிங் காஸ்ட் இருக்குது. அப்போ வந்து எங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 28 ருபீஸ் ரேட்டு கிடைச்சா 25 to 28 கிடைச்சான்னா அப்போ 25 தட் இஸ் மினிமம் பிரேக் ஈவன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் தான் எங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜினே வரும். ஏன்னா 15 ருபீஸ் வந்து காஸ்ட் ஆஃப் ஃபீல்டில் வந்து கல்டிவேஷன் போஸ்ட் ஹார்வெஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது. ஹார்வெஸ்டிங் அண்ட் போஸ்ட் ஹார்வெஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ரைட் ஃப்ரம் இது வந்து கமிஷன்லேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேருந்து வாஷிங்லேருந்து நிறைய பேராமீட்டர்ஸ்க்கு காஸ்ட் ஆகுது. இந்த சீட் காஸ்ட் எடுத்து ஃபர்டிலைசர் காஸ்ட் எடுத்து க்ரீன் மென்யூர் ஆர்கானிக் ஃபார்ம் காஸ்ட் எடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து 28, 26, 28 வந்துடுது. அப்போ அதுக்கு மேலே வந்தால் தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் மார்ஜின் ஒரு அளவுக்கு கல்டிவேஷன் பண்ணி ஒரு த்ரில் கிடைக்கும், ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இல்லைன்னா வந்து அந்த அட்வான்டேஜ் இஸ் லாஸ்ட். சரி சரி. சரிங்க சார். கடைசியாக உங்கள் ஊர் பற்றி ஒரு சிறப்பு, அது சிறப்பாக கொண்டாடக்கூடிய பண்டிகை பற்றியோ இல்லை ஊருடைய சிறப்பு பற்றியோ ஒரு 2 வரி அப்படியே சொல்லுங்கள். எங்கள் ஊருடைய சிறப்புன்னு சொன்னால் ஒரு ஆன்மீக ஊர். எங்கே பார்த்தாலும் கோயில் இருக்குது. டெய்லி பஜன் இருக்குது. பஜனை டெய்லி வந்து ஏதோ ஒரு கோயிலில் பஜனை இருக்குது. 3 வேளை பூஜை. எங்கள் அம்மன் கோயிலில் வந்து 3 வேளை பூஜை, சிவன் கோயிலில் வந்து பூஜை, முனீஸ்வர கோயிலில் பூஜை, ஜெகலா வில்லேஜ் அதுதான். ஜெகலா இருந்தாலே ஜெகத்தில் ஒரு இடம், ஜெகத்தில் ஒரு இடம் தான் ஜெகலா. அந்த மாதிரி ஒரு சிறப்பு இருக்கிறது. அது வந்து ஆன்மீகம் என்பது ஊறி இருக்குது. நம்ம சொல்கிறது ஊறி இருக்குது. நம்ம மக்கள் எல்லாத்துலேயும் வந்து ஊறி இருக்குது. என்ன வாரத்தில் 10 நாளும் எங்கள் ஊரில் வந்து வருஷத்தில் முழுவதும் பண்டிகை தான். தெய்வப்பற்று ஜாஸ்தி. தெய்வப்பற்று ஜாஸ்தி, பண்டிகை தான். சரிங்க சார். எனக்காக இந்த சேனலுக்காக இது வரைக்கும் எனக்கு நேரம் ஒதுக்கி, உங்களுக்கு எத்தனை வேலை இருக்குது, இப்போ கூட தோட்டத்துக்கு கிளம்புறது இருக்கீங்க, பரவாயில்லன்னு சொல்லி எனக்கு சேனலுக்கு நேரம் ஒதுக்கி பீடு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.